தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில இந்த 1 மாத காலத்துல நிறைய குற்ற செயல்கள் நடக்குது. நிறைய மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது. சட்ட ஒழுங்குகள் சீர்கெட்டு போகுது. அதனால நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். நாங்க ஆட்சியோட அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்த மட்டும் தான் நாங்க 6 மாசம் கழிச்சு தலையிடுவோம். ஆனா மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற செயல்கள் மீதெல்லாம் நாங்க அமைதியா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நேத்து ராஜா அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. அவருடைய திமுக ஆட்சியில 5 ஆண்டு காலம் நடக்கக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலை குற்றங்கள், கொள்ளை குற்றங்கள், போதை வழக்குகள் இதெல்லாம் நிறைய இருக்கும்போது ஏன் அவர் வாயை திறக்கலன்னு தான் தெரியல. ஏன் ராஜா சார் நீங்க அப்போலாம் அந்த 5 ஆண்டு காலம் ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்து திமுகவுக்கு எதிராக ஸ்டாலின் சார் அவருடைய ஆட்சியில அவருடைய தலைமையில இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, நாங்களாம் வாய மூடிட்டு இருக்க மாட்டோம்னு ஏன் சொல்லல? ஏன்னா அது உங்க ஆட்சின்னா சரி சரி 1 மாசமாவது முழுசா முடியணுமா இல்லையா? 1 மாசம் இன்னும் முழுசாவே முடியாத போது கொலை குற்றங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வேகமாக குரல் கொடுக்கக்கூடிய நீங்க அப்போ 5 ஆண்டு காலம் நடைபெற்ற கொலை குற்றங்களுக்கு எல்லாம் கொள்ளை குற்றங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல? ஏன் நீங்க பேசல? அப்ப ஸ்டாலின் சாரும் சரி ராஜா சாரும் சரி அமைதியா காணுமே, எங்க போனீங்கன்னே தெரியலையே. எத்திக்ஸும் மொராலிட்டியை பத்தி ராஜா சார் பேசுறீங்க, அறநெறியை பத்தி பேசுறீங்க, அரசியல் எப்படி நடத்தணும்னு பேசுறீங்க. ஏன் ராஜா சார் நம்ம அப்புறம் அமைச்சர்கள் மீது திமுக ஆட்சியில அந்த அதிமுக அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட குற்ற வழக்குகள், அமலாக்கத்துறை வழக்குகள், சிபிஐ வழக்குகள் இதெல்லாம் ஏன் சார் வந்தது? எங்க இருந்து வந்தது? அப்பெல்லாம் எங்க போச்சு எத்திக்ஸும் அரசியல் நாகரிகமும் மொராலிட்டியும் எங்க போச்சு ராஜா சார்? நம்ம பதவியை இருக்கும் போது நான் ஆண்டவன் சாட்சியாக மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நாங்கள் இருப்போம்னு சொல்லிதானே ஆட்சி பதவி இருக்கிறீங்க. அந்த பதவியில உட்காரும் பொழுது எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும் இன்னைக்கு சொல்லி தராங்க. அது மட்டும் இல்ல சார், அரசியல் நாகரிகம் எப்படி பேசணும், எப்படி நம்ம செயல்படணும், எப்படி நம்ம நடந்துக்கணும்னு சொல்றீங்களே, நாமும் அந்த மாதிரி நடந்துகிட்டோமான்னு பாக்கணும்ல. நம்ம ராஜா சார் மீது எத்தனை வழக்குகள் இப்போ இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கு நிலுவைகள் இருக்குது. சொத்து குவிப்பு வழக்குல, அதாவது உங்க வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்குல, உங்க அரசியல் வருமானமா இருக்கட்டும், அதை சார்ந்து மத்த வருமானம், இதை தாண்டி எப்படி உங்களால அவ்வளவு பணத்தை கோடிக்கணக்கில் சொத்து குவிப்பு பண்ண முடிஞ்சது? இன்ன வரைக்கும் சிபிஐல நிலுவையில இருக்கு. அது எந்த எத்திக்லயும் எந்த மொராலிட்டியில வருது? நாம ஜம்பமா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அமைதியாக அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி நாகரிகமா பேசிட்டு போறது இல்ல சார் அரசியல். அதுக்காக கொடுக்கல அரசியல். நீங்க மக்களுக்கு என்ன செய்யறீங்க, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கிறதா அரசியல். அது நம்ம சரியா பண்ணலையா சார்? இன்னைக்குமே நம்ம திமுக அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் மீதும், கே நேரு மீதும், செந்தில் பாலாஜி மீதும் இன்னுமே அமலாக்கத்துறை சிபிஐ வழக்கு இருக்குது. எப்ப கைது செய்வாங்கன்னு பாத்துட்டு இருக்கிறோமே. அப்ப அதெல்லாம் என்ன மொராலிட்டி? நீங்க விஜய் அவர்களை சொல்றீங்க ஒரு நாகரிகம் தெரியுதா, பேச தெரியுதா? எங்களுக்கு பேச தெரியாது தாங்க. நாங்களாம் மக்களோட மக்களா இருந்து வந்த ஒரு மனுஷன் தான். எங்களுக்கு எல்லாம் பெரிய அரசியல் பேக்ரவுண்டோ ஜம்பமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நாங்க மக்கள் கிட்ட அமைதியா உட்காந்துக்கிட்டு பந்தா கட்டிட்டு போறது தெரியாது. மக்களோட மக்கள் ஒருவனாக, மக்களுடைய மக்கள் குரலாக அவர் எப்படி எளிமையா பேசுறாரோ அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுறாரு. எங்களுக்கு நாகரிகம் தெரியலதான். ஆனா மக்களுக்கு உண்மையா உழைக்க தெரியும், மக்களுக்கு உண்மையா செய்ய தெரியும்.